இந்த வீடியோவில் நம்ம பர்சன்டேஜ் டாபிக் பற்றி பார்க்கலாம். ஸோ நான் போன வீடியோவில் எதுக்காக ஆப்டிடியூட் ரவுண்ட் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் ரவுண்டாக இன்டர்வியூஸில் கண்டக்ட் பண்ணுறாங்க, நம்ம எதனால தொடர்ந்து அதில் ரிஜெக்ட் ஆகிட்டே வரோம், ப்ளஸ் நம்ம எந்த டாபிக்ஸில் எல்லாமே ஃபோக்கஸ் பண்ணோம் அப்படின்னா நம்ம அது ஈஸியாக ஆப்டிடியூட் ரவுண்ட் கிராக் பண்ண முடியும் அப்படிங்கிற எல்லாமே நான் போன வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஸோ அதை பார்க்காதவங்க கீழே டேக் பண்ணுறேன், அந்த வீடியோ பார்த்துட்டு வந்து இதை கண்டினியூ பண்ணுங்கள். பிகாஸ் அந்த வீடியோவோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ, ஓகேவா? ஸோ நான் சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக் பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ். ஸோ எதனால் பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாபிக் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஸோ பர்சன்டேஜுக்கு அப்புறம் வரக்கூடிய டைம் அண்ட் ஒர்க், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படி இருக்கக்கூடிய குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் மற்ற எல்லா டாபிக்ஸுமே இந்த பர்சன்டேஜ் அப்படிங்கிற டாப்பிக்கோட பேஸாக தான் இருக்க போகுது, ஓகேவா? ஸோ இந்த பேஸ்மெண்ட்டை நம்ம ஸ்ட்ராங் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூடில் வரக்கூடிய எல்லா ப்ராப்ளம்ஸுமே ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். ஸோ பர்சன்டேஜ் ப்ராப்ளம் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பர்சன்டேஜ் அப்படின்னா என்ன அப்படின்னா அவுட் ஆஃப் 100, ஓகேவா? அதாவது ஒரு பர்சன் 100 மார்க்ஸுக்கு 85 மார்க்ஸ் எடுத்திருக்காங்க, அவங்களோட பர்சன்டேஜ் என்ன அப்படின்னு கேட்டால் நம்ம எதை வச்சு கால்குலேட் பண்ணுவோம்? 100 மார்க்ஸ் வச்சு தானே கால்குலேட் பண்ணுவோம். அதாவது 85% அப்படிங்கிறத நம்ம அவுட் ஆஃப் 100 வச்சு தான் கால்குலேட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி தான் a fruit seller had some apples. He sells 40% apples and still has 420 apples. Originally he had. அதாவது ஒரு ஃப்ரூட் செல்லர்கிட்ட கொஞ்சம் ஆப்பிள்ஸ் இருந்திருக்கு, அவங்க வந்துட்டு 40% ஆஃப் ஆப்பிள்ஸ் அவங்களுக்கு செல் பண்ணதுக்கப்புறம் 420 ஆப்பிள்ஸ் அவங்க கையில் இருக்குது. ஸோ ஒரிஜினலாக ஃபர்ஸ்டே அவங்கக்கிட்ட எவ்வளோ ஆப்பிள்ஸ் இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ லெட்ஸ் மூவ் ஆன் டு த சொல்யூஷன். லெட் த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் பி எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம். நெக்ஸ்ட் 40% ஆப்பிள்ஸ் அவங்க செல் பண்ணிட்டாங்க அப்படின்னா பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும்? 60% இல்லையா? ஸோ 100 minus 40, 60% of x equal to 420. ஸோ 60% அப்படிங்கிறது 60 divide by 100 x equal to 420. Now x is equal to இந்த சைடு இருக்கிறது இந்த சைடு வரும்போது நம்மளுக்கு ரெசிப்ரோக்கலாக மாறிடும் இல்லையா? ஸோ 420 into 100 by 60 இது சிம்பிளிஃபை பண்ணால் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஆன்சர் 700. ஸோ த ஒரிஜினல் நம்பர் ஆஃப் ஆப்பிள்ஸ் எவ்வளோ அப்படின்னா 700 ஆப்பிள்ஸ் இருந்திருக்கு, ஓகேவா? ஸோ இந்த மாதிரி தான் பர்சன்டேஜ் ப்ராப்ளம்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் உங்களோட டர்ன். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் நம்பர்ஸ் ஃப்ரம் 1 to 70 have 1 or 9 in the units digit? ஸோ இந்த ப்ராப்ளம்க்கு என்ன ஆன்சர் வரும் அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. அண்ட் ஆப்டிடியூட் கொஷின்ஸ் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு புவி அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ செகண்ட் இம்பார்ட்டண்ட்டான டாபிக் பற்றி அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.